வணக்கம். ராசி கட்டம் இல்லை ராசி அதிபதி நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி, நட்சத்திர பாதம் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருவோம். இதில் ஏதாவது ஒரு ராசியாக தான் நீங்கள் இருப்பீங்க. வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்கள் ராசி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இது மேஷ ராசி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருக்கும். அதிபதி யாருங்கிறத பார்க்குறோம். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். மிதுன ராசி அதிபதி புதன். கடகராசி அதிபதி சந்திரன். கடகராசி நீங்க இருந்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி சந்திரன். சிம்ம ராசி அதிபதி சூரியன். கன்னிராசி அதிபதி புதன். துலாம் ராசி அதிபதி சுக்கிரன். விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய். தனுசு ராசி அதிபதி குரு. மகர ராசி அதிபதி சனி. கும்பராசி அதிபதி சனிதான். மீனராசி அதிபதி குரு. இப்போ ஒரு நட்சத்திரங்கள் வரும். நட்சத்திரத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்துரும். 27 நட்சத்திரத்துல 18 நட்சத்திரம் முழு நட்சத்திரம். இது 9 நட்சத்திரம் முழு நட்சத்திரம் கிடையாது. அது ராசி மாறுபடும். அது ஃபுல்லாக பார்த்துரும். இப்போ மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல வரும். அஸ்வினி நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் மேஷ ராசியிலே வந்துடும். அடுத்து பரணி. பரணி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரன் நட்சத்திரம் பரணி முழு நட்சத்திரம் தான் வரும். அடுத்து மேகராசியில கார்த்திகை நட்சத்திரம் வரும். சூரியனோட நட்சத்திரம். இது முழு நட்சத்திரம் கிடையாது. ஒரு பாகம் தான் மேசராசியில வரும். அடுத்த 2, 3, 4ஆம் பாகம் ரிஷபராசிக்கு வரும். அதாவது ஒரு ராசியில மொத்தம் 9 பாகம் தான் வரணும். ரோஹிணி. ரோஹிணி சந்திரனோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் ஒரே ராசியில் வந்துடும். மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம்.
அது முழு நட்சத்திரம் கிடையாது. 2 பாதம் தான் ஒரு ராசியில வரும். அடுத்த பாதம் பக்கத்து ராசி. மிருகசீரிஷம் 3 நாள் மிதுனத்துக்கு போயிடும். அடுத்து திருவாதிரை. ராகுவோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் ஒரே ராசியில வந்துடும் மிதுனத்துல. அடுத்து புனர்பூசம் குருவோட நட்சத்திரம். குருவோட நட்சத்திரம் 3 பாதம் ஒரு ராசியில இருக்கும், ஒரு பாதம் அடுத்த ராசி. 1 2 3 9 பாதம் இருக்கா. அடுத்து புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் கடகத்துக்கு வந்துடும். புனர்பூசம் குருவோட நட்சத்திரம். அதாவது சூரியனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், இது முழு நட்சத்திரம் கிடையாது. அடுத்து பூசம் சனியோட நட்சத்திரம். பூசம் சனி நட்சத்திரம் முழு நட்சத்திரம். ஆயில்யம் புதனோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் ஒரே ராசியில் வரும். அடுத்து மகம் கேதுவோட நட்சத்திரம். இது முழு நட்சத்திரம் தான். 4 பாதமும் ஒரே ராசியில் வந்துடும். அடுத்து பூரம் சுக்கிரனோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் ஒரே ராசியில் வரும். அடுத்து உத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அதாவது ஒரு பாதம் ஒரு ராசியில, அடுத்த 3 பாதம் பக்கத்து ராசி. 9 பாதம் இருக்கா. உத்திரம் சூரியன் நட்சத்திரம். உத்திரம் 2 3 4 பாதங்கள் கன்னிக்கு வந்துடும். அடுத்து அஸ்தம் இது சந்திரனோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் ஒரே ராசியில் இருக்கும். சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம். 2 பாதம் ஒரு ராசியில இருக்கும், அடுத்த 2 பாதம் அடுத்த ராசி. உடலற்ற நட்சத்திரம் வாங்க சித்திரை செவ்வாய் நட்சத்திரம். அது சித்திரை. சித்திரை 3 4 துலாத்துக்கு. சுவாதி ராகுவோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் ஒரே ராசியில் துலாத்துல. விசாகம் குருவோட நட்சத்திரம். 3 பாதம் ஒரே ராசி, ஒரு பாதம் பக்கத்து ராசி. 9 பாதம் இருக்கா. விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. விசாகம் 4ஆம் பாதம்னா அவங்க விருச்சிக ராசியாக தான் இருப்பாங்க. அடுத்து அனுஷம் சனி நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் ஒரே ராசியில் வரும். கேட்டை புதனோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் 9 பாதம் அடங்கிட்டா. அடுத்து மூலம் கேதுவோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் ஒரே ராசி. பூராடம் சுக்கிரோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதம் வந்துடும். உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். ஒரு பாதம் ஒரு ராசியில இருக்கும், அடுத்த பாதம் உத்திராடம் 2 3 4 மகரத்துக்கு வந்துடும். திருவோணம் சந்திரனோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம். 4 பாதமும் மகரத்தில் இருக்கும். அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம். 2 பாதம் தான் ஒரு ராசியில் இருக்கும், அடுத்த 2 பாதம்
பக்கத்து ராசி. அப்ப அவிட்டம் 3 4 கும்பத்துக்கு போயிடும். ஒரே நட்சத்திரம் தான், ஆனா ராசி வேற. இதுக்கான பாதங்கள் மாறுபடும். இது முழு நட்சத்திரம் கிடையாது, அதனால மாறுபடும். சதயம் ராகுவோட நட்சத்திரம், முழு நட்சத்திரம், 4 பாதமும் ஒரே ராசியில் வந்து. பூரட்டாதி குருவோட நட்சத்திரம், 3 பாதம் ஒரு ராசியில இருக்கும், ஒரு பாதம் ஒரு ராசி. இப்போ பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனம், குருவோட நட்சத்திரம். பூரட்டாதி நாள்னா அவங்க மீன ராசி. உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம், முழு நட்சத்திரம், 4 பாதமும் ஒரே ராசியில் வரும். ரேவதி புதனோட நட்சத்திரம், 4 பாதமும் ஒரே ராசி. 27 நட்சத்திரம் இப்படிதான் உள்ளடங்கும். இது காரணம் வந்து முழு நட்சத்திரம் ஒரே ராசியில வந்துடும். இந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள்பாங்க 9 நட்சத்திரம், அது மாறுபடுறதுனால ராசி மாறுபட்டு வருது. சரி, இப்ப மேச ராசி சரராசிமாங்க, வேகம் சரராசி. இது ஸ்திர ராசி, ஒரே நிரந்தரமா இருக்கு. இது உபயராசி, ரெண்டும் கலந்தது. அதே மாதிரி இது சரராசி, இது மறுபடியும் கடகம் சரராசி. இதுலேயுமே கொஞ்சம் ஸ்பீடு வரும். ஸ்பீடு அந்த ராசிக்காரங்களோடது வேணும். சரராசி. ஸ்திரராசி உபயராசி. அதே மாதிரி துலாம் சரராசி, ஸ்திரராசி, உபயராசி, சரராசி, ஸ்திரராசி. இந்த சரராசி ஸ்திரராசிங்கிறது ஒவ்வொரு லக்கணத்தை பொறுத்து பாதகாதிபதி வரும். அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இது உபயராசி. மேசராசி ஆண் ராசிங்க, ஆண் ராசி. ரிஷபம் பெண், பெண் ராசி, ஆண் ராசி, 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 பெண் ராசி. மேசராசி நெருப்பு ராசி. ரிஷபம் நில ராசி. மிதுனம் காற்று ராசி. கடகம் நீர் ராசி. சிம்மம் மறுபடியும் நெருப்பு ராசி. கன்னி நிலராசி. துலாம் காற்று ராசி. விருச்சிகம் நீர் ராசி. நெருப்பு ராசி. நிலராசி. இங்க செவ்வாய் உச்சம் இல்லையா? காற்று ராசி, நீர் ராசி.
மீனம்ல இதில் இன்னும் நிறைய பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். ஒன்றா அஸ்ட்ராலஜி பற்றி, ஜோதிடம் பற்றி வீடியோ இனி ஃபுல்லாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புஷ்கரண வம்சம், இந்து லக்கணம், வர்க்கோத்தமம் எல்லாம் பற்றி வீடியோ போடுவோம். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.